ஷைத்தானையும் மனிதனையும் கண்காணிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 169. நிச்சயமாக அவன் தீயவற்றை மானக்கேடானவற்றையும் அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், ஷைத்தான் கெட்ட விஷயங்களை இந்த மாதிரி இதயத்தில் போட்டு உங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறான். மானக்கேடான விஷயத்தை செய்ய சொல்கிறான். அல்லாஹுவை பற்றி தேவையில்லாமல் உங்களுடைய உள்ளத்தில் போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுறான். அப்படிங்கிறதான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் இருந்து பாதுகாப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆன்மீக முறையில் மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஊதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஊதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரார். ஸலாம் அலைக்கும்.